நிறைய பேருக்கு சீஸ் கண்டிப்பாக பிடிக்கும். சீஸ் ஆட் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக தான் இருக்கும். ஆனால் கடையில் வாங்குற சீஸில் கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. வீட்லேயே ஜஸ்ட் பாலை வச்சு ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள். சீஸ் செய்யறதுக்கு கண்டிப்பாக ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1 லிட்டர் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே காய விட்டுக்கோங்க. இப்படி கை வச்சா உங்களுக்கு பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் அளவுக்கு வினிகர் அப்படின்னா லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி வரும். சீஸ்க்கு இந்த மாதிரி கொல தெரிஞ்சு வந்திருக்கும். இதே பன்னீராக இருந்தால் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க. இப்போ அந்த ட்ரெயினான தண்ணியை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்பலாம் சூடு பண்ண வேணாம், லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சீஸை ஒரு 2-3 தடவை முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டரில் போட்டுட்டு இந்த மாதிரி 2-3 தடவை இழுத்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இதே ப்ரொசீஜரை ஒரு 2-3 டைம் ரிப்பீட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டுட்டு ஒரு 3 to 4 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை 7 to 10 days வரைக்கும் நீங்கள் ஸ்டோரும் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.